கிண்ணியா பிரதேசத்தில் நிலவும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நீண்ட கால நில மீட்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக நேற்று காலை 30 மாடுகள் வாழ்வெட்டுக்கு இலக்காகியுள்ளன. கிண்ணியா குரங்கு பாஞ்சான் இரட்டைக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்கான 30 மாடுகளின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் 4 மாடுகளை காணவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 3 தசாப்தங்களாக கிண்ணியா பிரதேச கால்நடை விவசாயிகளுக்கும் வேளாண்மை விவசாயிகளுக்கும் இடையிலான நில மீட்பு போராட்டம் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கதாகும். மாட்டுக்கிறாங்க, என்ன செய்யணும், மாட்டை பாக்குறியா, வெளிச்ச மாடை தேடுறியா, எங்கேயா போறியான்ற ஒண்ணு விளங்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரிமார் வந்து சரியான முறைப்படி எங்களை தீர்வு எடுத்தாடி இது சரியான பிரச்சனையாக மாறப்படும். இதை கொஞ்சம் நான் தாழ்முறை கேட்டுக்கொள்ள இந்த முறை சரியான முறைப்படி செஞ்சாகணும். இந்த 3-4 நாளா தொடர்ச்சியான மாடுகளை இப்படியே கொத்தி இருக்காங்க. அதுலயும் இப்ப நேத்து மட்டும் 15 மாட்டை கொத்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு இப்போ நாங்க இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பல தடவை இதுக்கான தீர்வை பெற்றுத்தாங்க, இதுக்கான இடங்களை அடையாளப்படுத்தித்தாங்கன்னு பல தடவை இது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை கேட்டோம். அவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து தர மாதிரி இல்லை.